ஆராய் காம கொடிய கணல் ஐவர் மூட்ட அவளமலம் நீராய் வெந்து கிடப்பேனை நீழ்த்தாழ்வழுத்த நினைவு தந்து மாறா நேயத்து இரவு பகல் மறவாதிருக்க வரமளித்தாய். சீராடு அரவம் முடித்த சடை கருவை வாழும் செழுஞ்சுடரே. சீராய் அரவம் முடித்த சடை கருவை வாழும் செழுஞ்சுடரே. கருவை வாழும் செழுஞ்சுடரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தான் பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான பதிவு, குட்டி திருவாசகம்ங்கிறது. இது அதிவீரராம வரதுங்க பாண்டியர், சைவ சிரோன்மணி வரதுங்கராம பாண்டியன் அவர் அருளிய அற்புதமான குட்டி திருவாசகம். இது எப்படின்னா, திருக்கருவை அந்தாதி, திருக்கருவை கட்டளை கலித்துறை, திருக்கருவை 10 சொல்லிட்டு 3 பகுதிகள் இருக்குது. இந்த 3லையும் பார்த்திங்கன்னா 100 பாடல்களுக்கு மேலே இருக்கும். இந்த பாடலை இல்லை என்ன கருத்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அத்தனை தமிழ் நூல்கள், திருமுறை நூல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா திருவாசகம், அப்புறம் திருநாவுக்கரசருடைய தேவாரம் எல்லாமே, கந்தர் அனுபூதி, கந்த புராணம், இந்த மாதிரி நம்மளோட நூல்கள் எல்லாத்துலேயும் சேர்த்து என்னென்ன கருத்து சொல்லியிருக்கோ அதெல்லாம் மொத்தமாக சொன்ன மாதிரி இருக்கும் இந்த வரதுங்கராம பாண்டியர் எழுதிய அந்த குட்டி திருவாசகம்ங்கிற அற்புதமான நூல். இதில் நம்ம திருக்குறுவை அந்தாதி நம்ம பார்த்துட்டோம். ஒரு 15-20 பாடலுக்கு மேலே பார்த்துட்டு முழுமையாக அதில் பார்த்துட்டோம். இன்னையிலேருந்து நம்ம பார்க்க இருப்பது திருக்கருவை 10 அந்தாதிங்கிறது பார்க்கவிருக்கிறோம். இதற்கு ரொம்ப அற்புதமாக அறிமுக உரையாக அதில் நான் எதுவுமே சொல்ல வேண்டாம், ஐயா அவ்வளோ அற்புதமாக இந்த நூல் எதெல்லாம் உள்ளதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தர்மயாதின புலவர் சிவத்திரி MK பிரபாகரமூர்த்தி ஐயா அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் நமக்கு மிக அற்புதமாக வழங்கி இருப்பவர் திருமுறை கலாநிதி சிவத்திரு கரிவலம் வந்தநல்லூர் சுந்தர் ஓதுவாமூர்த்திகள் ஐயா. அதே ஊருக்கு சிறப்பு செய்யும் விதமாக அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைமுறையாக ஓதுவாமூர்த்திகளாகவே இருக்கும் ஐயா. தற்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தேவார பிரிவில் துணை பேராசிரியராக இருக்காங்க. சிதம்பரத்தில் ரொம்ப அற்புதமாக அவர் இந்த பாடல்கள் எல்லாம் வழங்கியிருக்காங்க. அந்த 100 பாடலில் ஐயாவாக தேர்வு செய்து ஒரு 20 பாடல்களுக்கு மேலே வழங்கியிருக்காங்க. அது முழுவதும் நம்ம பார்த்தாச்சு. இன்னையிலேருந்து நம்ம 10 பார்க்குறோம். இதில் பிரபாகரமூர்த்தி ஐயா ரொம்ப சிறப்பாக அதில் என்னென்ன இருக்குங்கிறது ஒரு முன்னோட்டமாக ஒரு 8 நிமிடங்கள் ஐயா பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு காப்பு செய்யலும், அதற்கடுத்து ஒரு 2 பாடல்களும் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து மீதி பாடல் ஒவ்வொரு சில காலங்களில் நம்ம பார்க்கலாம். அனைவரும் இந்த இதோட பின்னாடியில் நம்ம கரிவலம் அந்த நல்லூர் அந்த கோவில், இறைவன் எல்லாரையும் நம்ம பார்க்கலாம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இறையின் அருளை பெற. பால்வண்ணநாதர் அந்த சுவாமி பேர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த சுவாமி நான் நேரில் தரிசிக்கும் வாய்ப்பு ரொம்ப கிடச்சிது. அதே மாதிரி ஐயா மிக அற்புதமாக பாடக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் ஐயாவும் ஒருத்தர். ஐயாவும் தர்மபுரம் ஆதீனத்தில் படித்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஐயா முறையாக சங்கீதமும் ஒரு 4 வருடம் படிச்சிருக்காங்க. ஐயாவோட குரலை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அனைவரும் இந்த நல்ல நாளில் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இறையின் அருளை பெறலாம். என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். அருள் திரு ஞான வரதுங்க பாண்டியர் திருவாய் மலர்ந்தருளிய திருக்கருவை 10 குட்டி திருவாசகம். ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியம் குட்டி என்பதற்கு இளமை பெயர் என்று பொருள் குறிப்பிடுதல் காணலாம். திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் இயற்றிய இலக்கண விளக்கம் எனும் நூலை குட்டி தொல்காப்பியம் என்று சீவை தாமோதரனார் குறிப்பிடுதல் காணலாம். பழுத்த தமிழ்ப்புலமை பாலித்த
குமரகுருபர சுவாமிகள் அருளிய கந்தர் கலிவெண்பாவையும் சம்பந்த சரணாலய சுவாமிகள் அருளிய கந்தபுராணச் சுருக்கம் எனும் நூலையும் குட்டிக் கந்த புராணம் என்று சான்றோர்கள் போற்றுதல் காணலாம். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கும் மணிவாசகப் பெருமான் திருவாய்மலர்ந்தருளிய மதுர இத கவியாகிய திருவாசகம் போன்றே நெஞ்சுருக்கும் தன்மையினால் திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதியினை குட்டித் திருவாசகம் என்று கல்லல் அருள் திருகுக மணிவாசக சரணாலய சுவாமிகள் புகழ்ந்துருகிப் போற்றக் காணலாம். விட்டூரன் எனும் அரசன் போர் தொடுத்து வந்த பொழுது எதிர்த்து போரிடாது களவீசன் களல் பணிந்தார் மன்னர் பெருமான். அஞ்சல் என்ற கரதலமும் கணபண கங்கணமும் அரைக்கு இசைந்த புலியுடையும் அம்புலியும் செஞ்சடையும் கஞ்சமலச் சேவடியும் விட்டூரன் எனும் அரசன் போர் தொடுத்து வந்த பொழுது எதிர்த்து போரிடாது களவீசன் களல் பணிந்தார் மன்னர் பெருமான். அஞ்சல் என்ற கரதலமும் கணபண கங்கணமும் அரைக்கு இசைந்த புலியுடையும் அம்புலியும் செஞ்சடையும் கஞ்சமலச் சேவடியும் கனை கழலும் சிலம்பும் கருணை பொழி திருமுகமும் கண்கள் ஒரு மூன்றும் நஞ்சமுண்ட மணிமிடரும் முன்னூலு மார்பும் நலந்திகள் வெண்ணீற்று ஒளியும் மரி மானு மழுவும் பஞ்சடி சிற்றடை உமையாள் ஒப்பனை பாகமுமாய் பால்வண்ணன் உளத்திருக்க பயமுண்டோ எமக்கே என்ற செய்யுளைப்பாடி வெற்றி பெற்ற பேரருளாளர் மன்னர் பெருமான். படையெடுத்து வந்த தம்பி அதிவீரனுக்கு அறநெறி புகட்டும் வண்ணம் பாடிய வெண்பாவில் மெய்யன்பு பூண்ட பரதனையும் இராமனையும் பார் என வரும் தொடர் இவர்தம் கருணை மனப்பான்மையை காட்டுவதாம். தத்துவம் முழுதும் இச்சை வழியே பணி கேட்க பிரணவமே திரு உருவாக சகச அருள் பிறக்க யாக்கை எனும் புழுக்குரம்பை அணைந்து அணையாப் பொருளை எனத் தொடங்கும் பாடலில் மாசற்ற வெறுவெளியை மனவெளியில் அடைப்பாம் என்ற தொடரால் பாடலை நிறைவு செய்து சமாதி நிலையில் இருந்து கபால வழியே ஜோதி வடிவில் சிவஜோதியில் கலந்து அருளினார் என்பது வரலாறு. கருணைபொழி கற்பகமாம் களவீசனே சிரார்த்தம் செய்து அருளும் பெருமையினார் புகழ் பேசவும் கூடுமோ? நூல் சங்க இலக்கியங்களில் ஒன்று பதிற்றுப்பத்து. பதி புண்ணியம் மிக்கு அருளும் பதிற்றுப்பத்து திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. கூனல் இளவன் பிறைக்கோட்டு குணகுஞ்சரமாம் பிள்ளையார் பெருமானின் காப்புச் செய்யுளை அடுத்து நூல் தொடங்குகிறது. சீரார் கமலச் சேவடியின் சிந்தையிருத்தி என்று முதற்பாடலில் சீர் என்று தொடங்கிய மன்னர்பிரான் தெள்ளு செந்தமிழ் கருவை மாநகர் செல்வ போற்றி நின் சீர்கள் போற்றியே என்று நிறைவு செய்கிறார். நடித்தேன் பொய்க்கூடு எடுத்து எனத் தொடங்கும் பாடல் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து எனும் திருவாசகத்தை நினைவுபடுத்த காணலாம். கண்ணல் பாகில் கோத்தேனில் கனியிற்கனிந்த கவிபாட அருளிய திறத்தை எண்ணி எண்ணி வியக்கின்றார். அழுதால் உன்னை பெறலாமே என்ற மணிவாசகத்தை நினைவுபடுத்துகிறது. கண்ட கண்கள் புனல்வாய களிப்பாயுள்ளம் கரைபுரள விண்ட மொழியின் நாக்குளர விம்மிமேனி மயிர்பொடிப்ப பண்டை வசம்போய் பரவசமாய்ப் பரமானந்தத்தெளின் அரவம் உண்டு தவிட்டா அருள் புரிந்தான். கருவை வாழும் உறவோன் என வரும் திருவாக்குகள் மெய்தானரும்பி எனத் தொடங்கும் திருச்சதகத்தை நினைவூட்டுகின்றது. அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் என வரும் மதுர வாக்கு மன்னர்பிரான் திருப்பாடலில் இன்று உன் அடியாருடன் கூட எண்ணம் புரிந்த இனிய அருள் நன்று நன்று என்ற தொடரோடு ஒப்பு நோக்கி சிந்தித்து மகிழலாம். வணங்கெனத் தலை அளித்தனை என் புகழ் வாழ்த்தியன நாத்தந்தாய் இணங்கு எனத் திரு கூட்டமும் காட்டினை என்ற தொடர்கள் வணங்கத் தலை வைத்து என்ற அடிகள் வாக்கில் தோய்ந்து தோய்ந்து அதன் வெளிப்பாடாக வெளிவந்த சொன்மாலை அல்லவா அது? கிடைத்த பொருள் கரத்திருக்க கிடைத்தில என்று அயர்வார் போல் படைத்த நினது அருள் பெற்றும் பெற்றிலர் போல் பறிவுற்றேன் என வரும் தொடர் இவர்தம் உளப்பாங்கின் நிலைப்பாட்டை புலப்படுத்தும். தாடலையிற் புணர்ந்ததென புகழ் ஓங்க
என வரும் தொடர் இவர்தம் சாத்திர ஞானத்துக்கோர் உரைகள் எனலாம். சிந்தனை உனக்குத் தந்தேன், திருவருள் எனக்குத் தந்தாய், வந்தனை உனக்குத் தந்தேன், மலரடி எனக்குத் தந்தாய், பைந்துணர் உனக்குத் தந்தேன், பரகதி எனக்குத் தந்தாய், கந்தனைப் பயந்தநாதா கருவையில் இருக்கும் தேவே என வரும் பாடலின் எளிமை, இனிமை, கருத்துச் செறிவு, ஞான நலம் யாவும் நம்மை மெய்சிலிர்க்கச் செய்கிறது. சுவானுபூதி செல்வரின் சுத்த சத்து மொழி மெய்சிலிர்க்கச் செய்வது ஒன்றும் வியப்பில்லையே. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை என வரும் அமுதவாக்கும், சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் என வரும் சேரமான் பெருமாள் நாயனாரின் திருவாக்குடன் வைத்து எண்ணத்தக்கது. களாவின் நிழலான் குடியிருக்க என் நெஞ்சு கோயிலே என வரும் தொடர் நெஞ்சகமே கோயில் என வரும் தாய்மான சுவாமிகள் திருவாக்கை நினைவூட்டுவதாக உள்ளது. நாதனே கவிஞன் ஏவ நள்ளிருள் போதில் சென்ற தூதனே என விழிப்பதால் சுந்தரர் பெருமான்பால் இவருக்கு இருந்த ஈடுபாடு தெற்றனப் புலனாம். பிறவி மாயவும் அருள் பெருக்கவும் துறவியாய் வனம் துன்னல் வேண்டுமோ என்ற வரிகள் காடுகள் புக்கும் தடுமாறி காயமொருத்தும் காசினி முற்றும் திரியாதே என்ற அருணைமுனியின் அருட்பாடலை நினைவுபடுத்துவது. செந்தமிழ் கழுமலப்பதி கவுனியன் புகழ் களவின் நீழலிற் கடவுள் போற்றி என்பதால் திருஞான சம்பந்தமூர்த்திகள் பால் கொண்ட பேரன்பு புலப்படக் காணலாம். சந்தமால்வரை தமிழ்முனி அகத்தியப் பெருமான் சந்த மால்வரை தமிழ்முனிக்கு உமைதனை மணந்த மெய்க்கோலம் காட்டினாய் என வரும் தொடர் மந்தமாம் பொடிச்சாரல் பொதிகை முனிபால் கொண்ட கேண்மையைப் பறைசாற்றும். கண் கழித்திட தில்லை மன்றினிற்கடி நடம்புரி கடவுள் போற்றி என வரும் தொடர் கோலமார்தில்லை பொது என வரும் திருவாசகத்தை உளம்கொளச் செய்வதாம். வெள்ளை மேனியாய் போற்றி, ஒப்பனை மேவு மார்பனே போற்றி என்று பால்வண்ணநாத பரம்பொருளை 100வது பாடலில் போற்றி மகிழ்கிறார். இப்பாடலில் நான் உள்ளம் ஒன்றி நின்று அடி வழுத்திட உதவி செய்தவா போற்றி என்பதால் ஒரு நெறிய மனத்தோடு கூடி வழிபடுதலின் இன்றியமையாமையை புலப்படுத்துகிறார். ஒன்றி இருந்து நினைமின்கள் எனும் அப்பர் பெருமான் அருள்வாக்கும் சிந்தை செய்வதற்கு உரித்தே. ஆன கருவை பதிற்று 10 அந்தாதி சொல் அலங்கள் முற்றும் ஞான உருவாம் களவீசல் ஆன கருவை பதிற்று 10 அந்தாதி சொல் அலங்கள் முற்றும் ஞான உருவாம் களவீசல் நளின சரணம் இசை சாத்த தான அருவி பொழி தடக்கை தருகள் பொழில் தடக்கை தருகள் சிறுகட்புகர் முகத்து
கூணல் இளவெள் பிறை கோட்டு குணக்குஞ்சரத்தில் அடி தொழுவாம் ஞான உருவாம் களவீசல் நளின சரணம் இசைச்சாத்த தான அருவி பொழி தடக்கை தருகட்சிறுகட்புகர் முகத்து கூணல் இளவெண் பிறை கோட்டு குணக்குஞ்சரத்தில் அடி தொழுவார் சீரார் கமல சேவடியன் சிந்தை இருத்தி உனது சீரார் கமல சேவடியன் சிந்தை இருத்தி உனது திருப்பேர் ஆயிரமும் எடுத்தோதி பெம்மான் கருவையும் மான் என்று சீரார் கமல சேவடியன் சிந்தை இருத்தி உனது திருப்பேர் ஆயிரமும் எடுத்தோதி பெம்மான் கருவையும் மான் என்று ஆராயமூதம் உண்டவர் போல் ஆனந்தானந்த தகம் நெகிழ ஆராயமூதம் உண்டவர் போல் ஆனந்தானந்த தகம் நெகிழ வாராயில்பம் அறிவித்தாய் அறியேன் இதற்கோர் வரலாறு வாராயின்பம் அறிவித்தாய் அறியேன் இதற்கோர் வரலாறு அறியேன் இதற்கு ஓர் வரலாறே நடித்தேன் பொய்க்கூடு எடுத்தவமே நன்னாள் கழிய இந்நாளில் நடித்தேன் பொய்க்கூடு எடுத்தவமே நன்னாள் கழிய இந்நாளில் படித்தேன் உனது திருநாமம் பண்டை வினையை பற்றறுத்தேன் படித்தேன் உனது திருநாமம் பண்டே வினையை பற்றறுத்தேன் பிடித்தேன் பிறவி கடல் நீந்த பெரிய புனையா உனதடியை பிடித்தேன் பிறவி கடல் நீந்த பெரிய புனையா உனதடியை முடித்தேன் உள்ளத்து எண்ணம் எல்லாம் கருவை வாழும் முன்னோனே முடித்தேன் உள்ளத்து எண்ணமெல்லாம் கருவை வாழும் முன்னோனே கருவை வாழும்